ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி நன்றி தெரிவிப்பு கூட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார்கோவில் தாலுகா மேமிசல், திருப்புணவாசல், கரூர், ஏம்பல் போன்ற பகுதிகளில் இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி தெரிவித்தார். அவருடன் சட்டமன்ற சிறைத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம், ஆவுடையார்கோவில் தெற்கு ஒன்றிய செயலாளர் பொன்துரை, மணமேல்குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் சீனியர், மணமேல்குடி வடக்கு ஒன்றிய செயலாளர் சக்தி, ராமசாமி, அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன், அறந்தாங்கி நகர கழக செயலாளர் ராஜேந்திரன், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் பழனியப்பன் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அங்கு பொதுமக்களுடன் பேசி பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி, பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நான் நிறைவேற்றி வைப்பேன் என்றும் உறுதிபட கூறினார். அதற்கு ஒரு வங்கி ஏற்பாடு செய்து தர முடியும் இந்த தலைமுறை உங்களை கேட்டுக்கொண்டு நன்றி அளித்து அதிகப்படியான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தமைக்காக உங்களை நேரிலே சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறையுடைய அமைச்சர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் எஸ். ரகுபதி அவர்களும், திமுகவினுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்பு சகோதரர் பொன்துரை அவர்களும், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் சக்தி ராமசாமி அவர்கள் மற்றும் பொன் கணேசன் அவர்கள், பொன்வைத்தி மற்றும் KKC சித்திரவேல், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எத்தனை ஒரு விதி வைத்திருக்கின்றார்கள். சுற்று வட்டாரத்தில் அடுத்த பக்கத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய வங்கி எத்தனை கிலோமீட்டர் சுற்றளவிற்கு உள்ளது என்று, அதுவும் இந்த ஊரிலே எவ்வளவு பேர் இருக்கின்றீர்கள், உங்களுடைய தேவையை பார்த்து நிச்சயமாக அந்த வங்கி உங்களுக்கு இங்கே அமைவதற்கு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நிச்சயமாக ஏற்பாடு செய்வேன். உங்கள் அனைவருடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த ஊராட்சியில் பெறப்பட்டது. அதற்கு மேலாக சொல்லுகிறேன், இங்கே உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் நவாஸ் கனி அவர்கள் நன்றி கூட வருகை தந்திருக்கிறார்கள். அரசியலில் அந்த காலத்தில் செய்த கிட்டு உருவாக்குவதை போல அப்போதிலிருந்து நான் உருவாகிய அரசியலுக்கு இந்த தொகுதியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக, அதற்கு பிறகு யார் என்ன கருத்து வேறுபாடுகளை கூறினாலும் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உருவாகுவதற்கு உறுதுணையாக இருந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சரும் அவரை என் உயிருள்ள நான் மனப்பூர்வமாக கூறுகிறேன். பல பேர் சொல்லலாம், வண்டியில் ஏறிக்கொண்டு மாறி மாறி கூறினாலும் அதற்கு மேலாக இங்கு வருகை தந்திருக்கும் அருமை சோழர் ஒன்றிய செயலாளர் பொன்துரை அவர்களே, இங்கே கோடி இருக்கக்கூடிய நிகழ்விலே கலந்து கொண்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய, தேர்தலை திட்டமிட்டு ஒருங்கிணைத்த நம்முடைய சட்டத்துறையினுடைய அமைச்சர்